என்னோட குடும்பத்தை சீரழிச்ச எஸ்ஐ மனோஜ்குமார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு திரும்பவும் நடிகர் தாடி பாலாஜி புகார் கொடுத்திருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். காமெடி நடிகரான தாடி பாலாஜி தன்னோட முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடன கலைஞரான நித்யாவை கடந்த 2009 மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு போஷிகா அப்படின்னு 7 வயது மகளும் இருக்காங்க. தாடி பாலாஜியும் நித்யாவும் கடந்த 2017 கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டாங்க. அந்த நேரத்துல மாதாவரம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்த நித்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட கணவரான தாடி பாலாஜி ஜாதி பெயரை சொல்லி திட்டுறாரு, குடிபோதையில அடிச்சு சித்திரவதை பண்றாரு அப்படின்ற மாதிரி காவல் நிலையத்துல தாடி பாலாஜி மீது புகார் கொடுத்திருந்தாங்க. நித்யாவுக்கு அடுத்து தாடி பாலாஜியும் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட மனைவியான நித்யாவுக்கும் உடற்பயிற்சியாளர் பசில் அப்படின்றவருக்கும் தகாத உறவு இருக்கு. அதனால உதவி கேட்டு குடும்ப நண்பரான 1000 விளக்கு காவல் நிலையத்துல எஸ்ஐயா இருக்கும் மனோஜ்குமாரை போய் சந்திச்சேன். ஆனா மனோஜ்குமாரும் என்னோட மனைவியோட சேர்ந்து எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாடி பாலாஜி அந்த புகார்ல தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் டிவில டெலிகாஸ்டான பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் நித்யாவும் தாடி பாலாஜியும் சமாதானமானாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் நித்யாவும் தாடி பாலாஜியும் சேர்ந்து வாழ்றதா கூறப்பட்டுச்சு. இந்த நிலையில கடந்த பிப்ரவரி 27 பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்த தாடி பாலாஜி, நானும் என்னோட மனைவி நித்யாவும் பிரிஞ்சுதான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். என்னோட மனைவி விஷயத்துல நான் தலையிடக்கூடாது அப்படின்னு எஸ்ஐ மனோஜ்குமார் எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்கிறாரு. மனோஜ்குமாரும் அவரை சேர்ந்த சிலரும் என்ன குழந்தைய பார்க்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தாடி பாலாஜி தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில எஸ்ஐ மனோஜ்குமார் மீது கூறிய குற்றச்சாட்டு தொடர்பா சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல உதவி கமிஷனர் முன்னாடி தாடி பாலாஜி ஆஜராகி நேற்று விளக்கம் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி தாடி பாலாஜி கொடுத்த பேட்டியில எஸ்ஐ மனோஜ்குமார் என்கிட்ட நண்பர் போல பழகி துரோகம் செஞ்சிருக்காரு. அவருக்கும் என்னோட மனைவி நித்யாவுக்கும் இடையில இருக்கும் உறவு பற்றி வெளியில சொல்ல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. என்னோட குழந்தையோட எதிர்காலம் முக்கியம். இப்ப கூட என்னோட மகள் போஷிகாவோட படிப்புக்காக 65,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். மேலும் என்னோட மனைவி சார்ந்துள்ள பெண்கள் அமைப்பினரும் என்ன மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட மனைவி நித்யாவும் டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. நித்யாவை மன்னிச்சு நான் திரும்பவும் என்னோட மனைவியா ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். எஸ்ஐ மனோஜ்குமார் திருச்சிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் என்னோட குடும்பத்தை சீரழிச்ச அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தாடி பாலாஜி வேதனை கலந்த கண்ணீரோட தெரிவிச்சிருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாடி பாலாஜி மற்றும் நித்யாவோட கேரக்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.